இடமும் எங்களுடைய உள்ளத்திலையும் உடல் ரீதியாகவும் உணர்ச்சி பூர்வமாக ரொம்ப சலாமத்தா இருந்தது. இவங்க எந்த நேரத்திலையும் பொருளாதாரத்தை பத்தி பாக்குறதில்ல. அவங்களுடைய நோக்கமே ஆஜிகளை நல்ல முறையில கவனிக்கிறதுக்கும், நல்ல ரூமு, நல்ல உணவு கொடுப்பதற்கும் அவங்க பாடுபடுறாங்க. எந்த விதத்திலையும் காசை பத்தி பார்க்காம இடையில அதிகமான செலவுகளையும் பண்ணி எங்கள்கிட்ட எந்த விதத்திலையும் பொருளாதாரத்துல பணத்துல அதிகமான அமௌண்ட் வாங்காம நல்ல முறையில சரி பண்ணி கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கே போல நினைத்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அவ்வளவுதான். அதுலயே எல்லாமே முடிஞ்சு போச்சு. மன நிறைவா இருந்துச்சு. நமக்கு தெரிஞ்ச எதுவுமே மிஸ் பண்ணல. அல்ஹம்துலில்லாஹ் நிறைய இடங்களை பார்த்தோம். உணவு, தங்குற இடம், பிரயாணம் எல்லாமே ராஷ்டிரா இருந்தது. आपका एक्सप्लेनेशन बहुत अच्छा था. आप तमिल में भी बोलते थे, अंग्रेजी में भी बोलते थे और उर्दू में आप बोलते थे. ஒரே வார்த்தை, மன திருப்தியா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சூப்பரா செஞ்சிருக்கிற, ரொம்ப முயற்சி எடுத்து விளக்கங்கள்லாம் அற்புதமான விளக்கங்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وبعد. எல்லாம் வல்ல பேரன்பாளன் அல்லாஹ்வின் பேரருளால் நாம இன்னைக்கு நவம்பர் 15ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு நம்முடைய இந்த பைத்துல் முகத்தஸுடைய இந்த புனித பயணத்தை நிறைவு செய்து கொண்டு இங்கிருந்து கிளம்ப தயாரா இருக்கிறோம். நம்மோடு இங்க தமிழ் கூறும் உலகிலிருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆஜிமார்கள் வந்திருக்கிறாங்க. நம்ம சஃபி ஹாஜியார் பல்லப்பட்டுல இருந்து வந்திருக்கிறாங்க. நம்ம உமர் ஃபாரூக் ஹாஜியார் இவங்க மதுரையில இருந்து வந்திருக்கிறாங்க. இவரு தம்பி பரதுல்லா ஹாஜி இவரு மதுரையில இருந்து வந்திருக்கிறாரு. இவங்க சைத் இப்ராஹிம் ஹாஜி இவங்க மதுரையில இருந்து வந்திருக்கிறாங்க. இவங்க நம்ம ரஹமத்துல்லா ஹாஜி இவங்க மதுரையில இருந்து வந்திருக்கிறாங்க. இவங்க நம்மளோடு பல்லாண்டு காலம் பல்வேறு பயணங்கள்ல கூட இருந்திருக்கிறாங்க. இவங்க அமீர் சுல்தான் ஹாஜி இவங்க சொந்த ஊரு ராம்நாடு பனைக்குளம். ஆனா சுமார் ஒரு 50 வருடங்களாக மலேசியாவில் இருக்கிறாங்க. இவங்களோடு சேர்ந்து ஒரு 20 ஹாஜிகள் மலேசியாவில இருந்து வந்திருக்கிறாங்க. ஆக மொத்தம் சுமார் ஒரு 47 ஹாஜிகள் நாம இந்த பயணத்துக்காக வந்திருக்கிறோம். நம்முடைய பயணங்களின் எல்லா ஏற்பாடுகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக சிறந்த முறையில செஞ்சு கொடுத்தார். அதற்கு இந்த ஹாஜிகளே சாட்சியங்கள். நம்ம இந்த பயணத்தை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? சுருக்கமா ஏதாவது சொல்லாமே. அல்லாஹ்வுடைய மாபெரும் கட்டளை ரொம்ப சிறப்பா சலாமத்தா இருந்தது. ரூம்லாம் முக்கியமா குறிப்பா சொல்ல போனா ரூம்லாம் அல்லாஹ்வுடைய ரூம்ல பக்கத்துல நல்லபடியா இருந்தது. சாப்பாடுலாம் ஒரு டிஃப்ரென்ஸா ட்ரெடிஷ்னல் சாப்பாடு ஃபுட்டு அதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்தது. அல்லாஹ்வுடைய கிருபையும் நாங்க பார்க்கக்கூடிய இடமும் எங்களுடைய உள்ளத்திலையும் உடல் ரீதியாகவும் உணர்ச்சி பூர்வமாக ரொம்ப சலாமத்தா இருந்தது. மிக சிறப்பா சொல்ல போனா பாக்தாது, ஈராக்கு இங்கெல்லாம் நம்ம வரந்து எங்களுடைய உள்ளத்துல மிகப்பெரிய ஒரு சாந்தி அடைஞ்சது. அது போல ஜோர்டான்ல எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருந்தது. இதை காட்டிலும் மிக சிறப்பான முறையில இந்த பலஸ்தீன்ல இறங்க எங்களுடைய உள்ளமே மிகப்பெரிய லெவல்ல பூரிப்பும் ஒரு மன திருப்தி அடைஞ்சது. அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு ஒரு சின்ன உள்ளத்துல வருத்தம் என்னன்னா, இத்தனை காலம் நம்ம பார்க்க முடியாத இப்ப பார்க்க வச்சானே அல்லாஹ் தாலா அப்படின்னு சொல்லி ஒரு நெருடலும் இருந்து அதுல மிகப்பெரிய ஒரு பூரிப்பு எங்களுக்கு ஆனந்தமும் இருந்தது. இந்த வயசுலயும் இந்த நேரத்திலையும் எத்தனை 47 பேரோட பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தாலா கொடுத்தான். அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்து அல்ஹம்துலில்லாஹ். இதுல அல் அன்சார் டிராவல்ஸ் புரசைவாக்கம் அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறாங்க. இந்த நேரத்துல நான் கடமைப்பட்டிருக்கேன். அவங்களுடைய தகப்பனாரும் ஒரு ஆலிமே, இவங்களும் ஆஃபில ஒரு ஆலிமே. அவங்க எந்த நேரத்திலையும் போன தடவை 2024 நான் ஹஜ்ஜிக்கு வந்திருந்தேன். அப்போ இவங்க எந்த நேரத்திலையும் பொருளாதாரத்தை பத்தி பாக்குறதில்ல. அவங்களுடைய நோக்கமே ஆஜிகளை நல்ல முறையில கவனிக்கிறதுக்கும், நல்ல ரூமு, நல்ல உணவு கொடுப்பதற்கும் அவங்க பாடுபடுறாங்க. இதுல ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு கேட்டா, குர்பானி எப்பவுமே அவங்கவுங்க கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல குர்பானி நான் இந்த மாதிரி கிடாதான் வாங்கி கொடுப்பேன். அழகான முறையில நல்லா திடமான ஒரு ஆடுகளை நான் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி அது வாங்கி கொடுத்தது எங்களுக்கு அதற்கான பெரிய ஒரு சந்தோஷமா இருந்தது. அந்த ஆடுகளையும் எங்களுக்கு போட்டோ அனுப்பி எந்த விதத்திலையும் காசை பத்தி பார்க்காம இடையில அதிகமான செலவுகளையும் பண்ணி எங்கள்கிட்ட எந்த விதத்திலையும் பொருளாதாரத்துல பணத்துல அதிகமான அமௌண்ட் வாங்காம நல்ல முறையில சரி பண்ணி கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கே போல நினைத்தோம். அந்த இதை வச்சுதான் இந்த 2வது தரையும் நாங்க ஒரு குரூப்பா மதுரையில 10 நபர் வந்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ்
அடுத்த முறையும் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு மீண்டும் மீண்டும் இந்த அல் அன்சார் டிராவல்ஸோட அங்க வருவதற்கு நீங்களும் துவா செய்யுங்க, நானும் துவா செய்யுங்க. நிக்கிறோம் தலைவர். நம்மோடு இப்ப பல்லப்பட்டி, சேலம், அன்னம்பாரி வகைரா முகமது ஷஃபி ஹாஜியார் கூட இருக்கிறாங்க. பல்வேறு ஹஜ் சர்வீஸ்களோட தாங்க பயணப்பட்டிருப்பீங்க ஹாஜியார். இந்த பயணம் சுமார் இப்போ ஒரு 10-12 நாள் ஆகி போச்சு. ஈராக் போனோம், ஜோர்டான் வந்தோம், பலஸ்தீன்ல அல்லாஹ்வுடைய கிருபையில பல்வேறு காரியங்களை பிடிச்சிட்டு இன்னைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம். இந்த பயணத்தை பத்தி உங்களுடைய எண்ணங்கள்? அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அவ்வளவுதான். அதுலயே எல்லாமே முடிஞ்சு போச்சு. மன நிறைவா இருந்துச்சு. எந்த ஒரு சின்ன இதா இருந்தா கூட அதையும் மிஸ் பண்ணாம அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதையும் அழைச்சிட்டு போய் காமிச்சிங்க. ஒரு சின்ன இதுதான் அப்படின்னு நிறைய பேர் வந்து அதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. மெயினானதை மட்டும் காமிச்சிட்டு ஒரு சின்ன இதா இருந்தா கூட எதையுமே மிஸ் பண்ணாம முடிஞ்ச அளவு கட்டுப்பாடுகள் அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு அப்பாற்ப நமக்கு தெரிஞ்ச எதுவுமே மிஸ் பண்ணல. அல்ஹம்துலில்லாஹ் நிறைய இடங்களை பார்த்தோம். உணவு, தங்குற இடம், பிரயாணம் எல்லாமே ராஷ்டிரா இருந்தது, சிறப்பா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் மன நிறைவோட துவா செய்யறோம் உங்களுக்கு. நம்ம சையத் இப்ராஹிம் ஹாஜியார் இவங்க மதுரையில இருந்து வந்திருக்கிறாங்க. இந்த உமர் ஃபாரூக் ஹாஜியார், இவங்க அயாஸ் ஹாஜியார் எல்லாம் ஒரே நம்ம நண்பர் குரூப்பா வந்திருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? நீங்களாம் நிறைய தடவை போன வந்த ஆட்கள் மக்கள். அல்லாவோட கிருபையில ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. சின்ன சின்ன இடங்கள்லயும் நிறைய அவங்க பயிற்சி எடுத்திருக்காங்க, நிறைய படிச்சிருக்காங்க. அதை பூரா விளக்கமா சொல்லி கொடுத்தாங்க. அது மன திருப்தியா இருந்துச்சு. அல்லாஹ் அவர்களுக்கு மீண்டும் நல்ல இது ஆயுளையும் இது நீண்ட ஆயுளையும் இதையும் தருவானாக. ये हमारा अयाज हाजी हैं माशाअल्लाह, ये मदुरई से आए हैं, इनके साथ आए हैं और अल्लाह का करम से ये भी हमारे साथ रहे हैं माशाअल्लाह। ये भी दीगर ग्रुप के साथ जाकर के आए हैं। क्या अयाज साहब, हमारा इस सफर के बारे में आपका क्या कहना है? अल्हम्दुलिल्लाह बहुत अच्छा था। ये सफर अच्छा था। ये मेरा सेकेंड टाइम में अपनी फैमिली के साथ में आया था। पहला सफर और ये सफर में क्या फर्क पाया आप? थोड़ा एक्स्ट्रा स्पेस आप लेके गए थे हम लोग खाने के लिए। अब बहुत बढ़िया था सर्विस, आपका सर्विस बढ़िया था। आपके एक्सप्लेनेशन बहुत अच्छा था। आप तमिल में भी बोलते थे, अंग्रेजी में भी बोलते थे और उर्दू में आप बोलते थे। तो आपके नॉलेज बढ़िया दुआ फरमाएं। ज्यादा है। बस हाजी साहब ये एक अहम चीज की तरफ हम मुतवज्जह कर रहे हैं। अल्लाह का फजल करम से पूरा तमिलनाडु में अल्लाह रब्बुल आलमीन हमें तौफीक दिया है। हमारा जो गाइडेंस है वो तमिल में भी, उर्दू में भी और अंग्रेजी में भी हो सकता है। और हाजियों की ये खबर दी जा रही है, अगर आप उर्दू बोलने वाले हैं इंशाअल्लाह आपको उर्दू की भी गाइडेंस मिल जाएंगे इंशाअल्लाह। நம்ம அமீர் சுல்தான் ஹாஜி வந்திருக்கிறாங்க. இவங்க பனைக்குளம், ஆனா இருக்கிறது மலேசியாவுல. ஒரு 20 ஹாஜிகள் வந்திருக்கிறாங்க. எங்களுடைய மொத்த குழுவுக்கும் இவங்க தான் இந்த வாட்டி அமீர். பேரும் அமீர் சுல்தான், எங்க குரூப்புக்கும் இவங்க தான் அமீர். பல்வேறு விஷயங்கள்ல நமக்கு ஹாஜிகளோட மஷூரா செஞ்சு சிறப்பான முறையில முடிவெடுப்பதற்கு பெரிய ஒத்துழைப்பு செஞ்சாங்க. அல்லாஹ் அவர்கள் பரக்கத் செய்வானாக. இந்த பயணம் குறித்து என்ன யோசிக்கிறீங்க ஹாஜியா? ஒரே வார்த்தை, மன திருப்தியா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சூப்பரா செஞ்சிருக்கிற, ரொம்ப முயற்சி எடுத்து விளக்கங்கள்லாம் அற்புதமான விளக்கங்கள். இதே மாதிரி என்ன விளக்கங்கள் அப்படி சாமானியம் கிடைக்காது. நீங்க மலேசியாவில இருந்து வரும்போது எதை எதிர்பார்த்தீங்களோ அதை விட ரொம்ப எதிர்பார்ப்பை விட ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. நம்ம மலேசியால இருந்து வரக்கூடிய மக்களுக்கு நீங்க நம்ம அல்லன் சாரை பத்தி என்ன சொல்றீங்க? நிச்சயமா எனக்கா திரும்ப வரணும்னு ரொம்ப ஆசை. அதை நான் மற்ற ஊருக்கு, யூரோப்பு, இஸ்லாமிக் இதை பத்தி இன்ஷால்லா அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இன்ஷால்லா நிச்சயமா இந்த அன்சார் சர்வீஸ்ல வந்தீங்கன்னா நிச்சயமா திருப்தியா இருக்கு உங்களுக்கு இந்த சர்வீஸ். அல்ஹம்துலில்லாஹ். இவங்க எங்க ஃபேமிலியில ஒருத்தவங்க 2024 நம்மோடு ஹஜ்ஜிக்கு கூட வந்தாங்க. அதற்கு அடுத்து தொடர்ந்து எல்லா பயணங்களையும் எங்களோட கூட தான் இருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா பாஸ்போர்ட் எங்கள்ட்ட இருக்கும், எப்ப தேவைப்பட்டாலும் விசா போட்டுக்குவோம், கூட வந்துருவோம். அவ்வளவுதான். இவங்க மதுரை நியூமாஸ் ஹோட்டல் ரஹ்மத்துல்லா ஹாஜியார். இவங்க நம்மோடு ஹஜ் பயணத்தில் இருந்திருக்கிறாங்க. இது 2வது முறை பைத்துல் முகத்தஸ்க்கு வர்றது. ஹாஜியார் நிறைய சர்வீஸ்ல போயிருப்பீங்க, நீங்களாம் கரகண்ட ஆளு. என்ன டிஃபரன்ஸ் நீங்க ஃபீல் பண்றீங்க? நம்மளை பத்தி என்ன சொல்லுவீங்க? அல்லன் சாருடைய நடத்துனர்கள் அண்ணன் தம்பி சபியுல்லா அவர்களுடைய
விளக்கங்கள், மார்க்க விளக்கங்கள் வந்து உண்மையான விளக்கங்களை சொல்லி கூட்டிட்டு வந்து மக்களை திருப்திப்படுத்துறாங்க. மார்க்க விளக்கங்கள் வந்து இங்கிலீஷு, உருது, அரபி, தமிழ், இதுதான் ஒரு ஸ்பெஷல். அனைத்து மொழியிலையுமே கேட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய பாக்கியம் இருந்துச்சு. பார்க்க முடியாத இடங்களை பார்க்க வச்ச கொடுப்பேன். அது போக எங்களை ஒரு திருப்தியான ஒரு நம்பிக்கையான ஒரு கொடுத்துட்டு இப்ப நிறைய இடங்கள்ல வந்து உம்ரா போயிட்டு நிறைய பேர் தமிழ்நாட்டுல கேள்விப்படுற டிக்கெட்டே திரும்ப ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு கொடுக்க முடியாம எவ்வளவு பேரை விட்டுட்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு பணத்தை பெருசா நினைக்காம குறைந்த பணத்தை சொல்லி மக்களை ஏமாத்தாம ஒரு சிறந்த முறையில ஒரு நல்ல சர்வீஸ் சென்டர் வச்சு ஹஜ் சர்வீஸ் சென்டர் வச்சு அல்லன்சார் ஹஜ் சர்வீஸ் சென்டர் வந்து ரொம்ப சிறந்த முறையில மக்களை நம்பிக்கையான முறையில கூட்டிட்டு வர்றாங்க. ஹஜ்ஜில் நாங்க போய் சொல்லாதீங்க, வருவோம்னு சொல்லுங்க. ஹஜ்ஜில் நாங்க வந்து நிறைய பேரை கேள்விப்பட்டோம். எவ்வளவு பேர் நாங்க ஹஜ்ஜில எல்லாம் சந்திச்சேன். மதீனாவில் ஒரு பெரியவங்க எல்லாம் வந்துட்டு அப்படியே ரூபாயை வாங்கிட்டு 8 லட்ச ரூபாயை வாங்கிட்டு எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன பண்றதுன்னே சாப்பாடு எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுததை நானும் மௌலானா அவங்களும் நேரடியாகவே கேட்டோம். கேட்டு தெரிஞ்சுட்டு அவங்களுக்காக துவா செஞ்சுட்டு அவங்களுக்கு கூட்டு போய் சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துட்டு இடத்தையும் சொல்லி அனுப்பி விட்டு வந்தோம். அந்த மாதிரி செய்யாம ஒரு நம்பிக்கையா போயிட்டு வர்றதுக்கு நீங்க அல் அன்சார் ஹஜ் உம்ரா சர்வீஸ்ல பயணம் செய்ய நான் ரொம்ப அன்போடு உங்களை கேட்டுக்கிறேன். அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய வாய்ப்பை தருவேன்னு நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து நாம அல்லாஹ்வுடைய கிருபையில எப்படி ஹஜ்ஜுடைய காலத்துல ஹஜ்ல இருக்கிறோமோ, ரமதானுடைய காலத்துல மக்கா மதீனால இருக்கிறோமோ, ரபியுல் அவ்வல்ல மதீனால இருக்கிறோமோ, அதே போல அல் அன்சார்ல ஒவ்வொரு மேராஜ்லயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்துல இருந்து இந்த குபத்து ஸஹ்ரா இந்த இடத்துல தான் மேராஜுக்கு போனதாக சொல்லப்படுது. மேராஜுடைய இரவு அன்னைக்கு இங்க இருப்பதற்கு நாம ஒவ்வொரு வருஷமும் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். இந்த வருஷமும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அதனால் ஹாஜிகள் யாருக்கெல்லாம் மேராஜுடைய இரவில இங்க பைத்துல் முகத்தஸுடைய ஜியாரத்துடைய நாட்டம் இருக்குமோ அவர்கள் அனைவரும் நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. சுருக்கமான இடம் தான் இருக்குது, சுருக்கமான இடங்களே இருக்குது. இன்ஷா அல்லாஹ் சிறப்பான முறையில பயணத்தை அமைத்து தரலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த பயணங்களா நம்முடைய பயணங்களை ஆக்கி தருவானாக. அவனுடைய பொருத்தத்திற்குரிய வாழ்க்கையெல்லாம் நமக்கு தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.